குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது மோதல் நமக்குள்ளேயே வர்றது அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படியான விஷயங்கள் வரும் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறதுல இருக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மோதல்களை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் டிப்ஸ். என்ன பண்ணலாம்? நம்பர் 1, இப்போது அந்த ஒரு பொருளாகவே எடுத்துக்கலாமே. அந்த பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு இதுவும் வேணும் எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு முடியாமல் எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிறத பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபீச்சர்ஸ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ், இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இதை வாங்கினா இது எந்த அளவுக்கு எனக்கு யூட்டிலைஸ் ஆகும், இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக அதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உள்ள உணர்வு தோணுது. ஸோ அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம முதல்ல யோசிக்கணும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி கண் கொடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கா. ஸோ ஏன்னா அது பர்செப்ஷன், ரியாலிட்டிக்கும் நம்ம உள் உணர்வுக்கும் உள்ள விஷயங்களை நம்ம அதை யோசிக்கும் போது அந்த பர்செப்ஷன் விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த முடிவை எடுக்கணும். பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.